திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கி ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்தார். இதை எதிர்த்து திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளது. இது மட்டுமல்லாது ஹைகோர்ட் நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்வதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளனர். இண்டி கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவதற்கான நோட்டீஸை லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் வழங்கினர். நீதிபதி மதச்சார்பற்ற கொள்கைகளுக்கு எதிராகவும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்ததை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடுமையாக விமர்சித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபமேற்ற அனுமதித்ததற்காக நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய விரும்புகிறார்கள். குறிப்பிட்ட சமூகத்தின் வழிபாட்டு உரிமைகளை நிலைநாட்டி தீர்ப்பளித்ததற்காக அவரை தண்டிக்க எதிர்க்கட்சிகள் முயல்வது நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாகும். இந்துக்களுக்கு எதிரான மனப்பான்மையின் மூலம் அவர்கள் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுகின்றனர். மதச்சார்பின்மை என்ற பெயரில் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பாரம்பரிய வழிபாட்டு உரிமைகளை மறுப்பதே எதிர்க்கட்சிகளின் நோக்கம். இந்த நடவடிக்கையை அரசியலமைப்பு கொள்கைகளுக்கு எதிரானது என அமித்ஷா விமர்சித்துள்ளார்.